இதுவரைக்கும் நெல்லை அரோமாவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அது பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எப்ப வீடியோ போட்டாலும் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். நம்ம நான் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான்ங்கிறது ட்ரெடிஷனலா தந்தூரி அடுப்புல தான் செய்வாங்க. இன்னைக்கு நம்ம தவால செய்ய போறோம். போன வீடியோல பன்னீர் மசாலா பார்த்தோம். அந்த பன்னீர் மசாலாக்கு பெஸ்ட் காம்பினேஷன் நான். ஆனா நான் வந்து ஈஸ்ட் யூஸ் பண்ணி தான் செய்வாங்க. இன்னைக்கு ஈஸ்ட் ஆட் பண்ண போறது இல்ல. அதுக்கு பதிலா தயிர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா ஆட் பண்ணி நான் செய்ய போறோம். இன்னைக்கு பார்க்கலாம். இனி அடுத்த வீடியோல ஈஸ்ட் சேர்த்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதுல 1 கப் மைதா கூட ஆயில் 1 டீஸ்பூன். இன்னைக்கு ஆலிவ் ஆயில் போடுறேன். இன்னைக்கு ஃபிளேவர்லெஸ் ஆயில், சன்ஃபிளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். சுகர் 1/2 டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், சோடா 1/4 டீஸ்பூன். இது கூட தயிர் 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியா. இது 1/4 கப் எடுத்துக்கேன். 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியா. இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிடலாம். நல்லா ஒரு சாஃப்டா பிசைஞ்சிடலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா பூரி மாவு மாதிரி, பூரி மாவோட கொஞ்சம் சாஃப்டா பிசையணும். இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. ஒரு 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஒரு டவல் எடுத்துக்கோங்க, கிச்சன் டவல். அப்படி இல்லைன்னா நல்லா சுத்தமான துணி, அதை நல்லா தண்ணியில முக்கிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. தண்ணி இல்லாத மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு இதை மூடி வச்சிடலாம். அப்படி இந்த துணி வச்சு மூடி ஒரு 30 நிமிஷம் ஓரமா வச்சிருங்க. 30 நிமிஷம் இருக்கட்டும். 30 நிமிஷம் ஆயிட்டு நம்ம இப்ப நான் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதை லைட்டா கொஞ்சம் பிசைஞ்சுக்கோங்க. கிச்சன் மேடை நல்லா கிளீன் பண்ணிக்கோங்க. இதுல மாவு உருட்டலாம். கொஞ்சமா மைதா போட்டுட்டு பூரிக்கல் எடுத்து இப்போ நானை தவால போட்டு எடுத்துடலாம். ஷேப் பத்தி கவலைப்படாதீங்க. ஷேப் வந்து நான் வந்து ரவுண்ட் ஷேப்ல இருக்காது. நானை தவால போட்டுலாம். நான்க்கு வந்து தவா நல்லா சூடா இருக்கணும். தோசைக்கல் நல்லா சூடா இருக்கணும். தீய ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. நான் வேகிறதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் ஆகும்.
இதை எடுத்துடலாம். பாருங்க, நான் ரெடி ஆயிட்டு. நான் சூடா இருக்கும்போது மேல கொஞ்சம் பட்டர் தடவிக்கோங்க. நான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஈஸ்ட் சேர்க்காம நல்லா தயிர் சேர்த்து அப்புறம் பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா சாஃப்டான நான் ரெடி பண்ணிட்டோம். இப்படியே மீதம் இருக்கிற மாவையும் போட்டு எடுத்துடலாம். பாருங்க, ஈஸ்ட் சேர்க்காம நல்ல சாஃப்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நான் நம்ம ரெடி பண்ணியாச்சு. பாருங்க, நல்ல சாஃப்டா எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு நாள் டின்னருக்கு இந்த பன்னீர் மசாலாவோட நான் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நெல்லை அரோமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.